வணக்கம் ஓவியா. திருநின்றவூர் பெரிய காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீபன்ராஜ். இவர் விசிக திருநின்றவூர் நகர செயலாளராக இருந்து வருகிறார். இவரது மனைவி கோமதி 26வது வார்டு விசிக கவுன்சிலராகவும் திருநின்றவூர் நகராட்சி வரி விதிப்பு சேர்மனாகவும் இருந்து வருகிறார். இருவரும் காதலித்து திருமணமாகி 10 வருடங்களுக்கு மேலான நிலையில் 4 ஆண் குழந்தைகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் கவுன்சிலர் கோமதிக்கும் ஆண் நண்பர் ஒருவருக்கும் கடந்த சில மாதங்களாக திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து கணவர் ஸ்ரீபன்ராஜுக்கும் மனைவி கோமதிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் கவுன்சிலர் கோமதி தனது ஆண் நண்பருடன் நடுக்குத்திகை ஜெயராம் நகர் அருகே நின்று பேசிக் கொண்டிருந்ததாக கணவன் ஸ்ரீபன்ராஜுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கணவர் ஸ்ரீபன்ராஜ் மனைவி கோமதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இருவருக்கும் இடையே தகராறு முற்றிய நிலையில் ஆண் நண்பர் அங்கிருந்து தப்பிச் செல்ல தன் மரத்தில் வைத்திருந்த கத்தியால் மனைவி கோமதியை சரமாரியாக தலை, முகம், கழுத்து என பல்வேறு இடங்களில் கணவர் வெட்டியுள்ளார். தாக்குதலில் மனைவி கவுன்சிலர் அதாவது கோமதி பார்த்தோம்னா சம்பவ இடத்திலேயே சரிந்து கீழே விழுந்த நிலையில் இறந்தும் உள்ளார். இதன் பின்னர் அங்கிருந்து சென்ற கணவர் திருநின்றவூர் காவல் நிலையத்தில் தன் மனைவியை வெற்றி கொண்டு விட்டதாக கூறி சரணடைந்துள்ளார். இதனிடையே சம்பவத்திற்கு சென்ற காவல்துறையினர் இறந்த கவுன்சிலர் கோமதி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கணவன் ஸ்ரீபன்ராஜ் கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தன் மனைவியை வெட்டிவிட்டு சரணடைந்த அந்த விசிக கவுன்சிலர் நகர செயலாளரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலையில் இது போன்ற நடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஓவியா.